இன்றைய வேதவசனம் ஜனவரி 19. வேதத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லாருக்குமே நோவாவோட கதை தெரியும். ஸோ நோவா வாழ்ந்த காலத்துல அவரோட இருந்த எல்லாருமே பாவம் செய்யறவங்களா காணப்பட்டாங்க. யாருமே ஆண்டவருக்கு பயந்தோ ஆண்டவரை பின்பற்றியோ வாழல. நோவாவையும் நோவாவுடைய பிள்ளைகள், அவங்களோட மனைவி, இவங்களை தவிர எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாப்பான பாவமான வாழ்க்கையில தான் காணப்பட்டாங்க. ஸோ இப்போ சுற்றி இருக்க எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால நம்மளும் பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோவா நினைக்கல. அவங்க மத்தியில தனித்துவமா அவர் என்ன பண்ணாரு, தேவனுக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமா வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிறவங்க சில தவறுகளை செய்யலாம். அதனால நம்மளும் சரி எல்லாருமே பண்றாங்க, நானும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடாது. அந்த காரியம் தவறு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதுக்குள்ள உடன்பட்டு போகக்கூடாது. ஸோ ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க எப்பயுமே ஆண்டவருக்கு பிரியமான வழியை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறவர்களா காணப்படணும். ஸோ சுற்றி இருக்கவங்க பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அந்த காரியத்தை பண்றவங்களா காணப்படக்கூடாது. ஸோ எப்படி நோவா எல்லார் மத்தியிலையும் நீதிமானும் உத்தமனுமா இருந்தாரோ, அதே போல நாமும் தேவனோட சஞ்சரித்து நீதி உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழுவோம். Thank you. Have a nice day.